சொல்லுப்பா ஜிலேபி மீன் அதில் தான் ஊடி தேடி தான் நம்மளை குதிட்டு போனாங்க. இதை வாங்கியிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கி வறக்க போகிறோம், குழம்பு வைக்க போகிறோம். புது மீன் அப்படியே குதிக்குது, துடிக்குது. அப்படியே கோயில் ஏரியில் பிடிச்ச மீன், கோயில் ஏரியில் பிடிச்ச மீன்னு சொல்லிட்டு ஒரு 15 எடுத்துன்னு வந்தாங்க. இதை நம்ம வாங்கியிருக்கிறோம். 300 கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அந்த மீன் பேர் மீன் பாரு. எல்லாம் அப்படியே வாய் திறந்து மூடுது, துடிக்குது பாரு. இரு அவ்வா ஃப்ரெஷ்ஷான மீன். ஃப்ரெஷ்ஷான மீன் இது. புது மீன் அப்படியே துடிக்குது பாருங்க. மீன் வாங்கலையோ மீன் துடிக்குது பாருங்க. அப்படியே ஒரு வாட்டி செதுலாம் அவரே எடுத்து கொடுத்துட்டாரு. ஆமாம், இந்த வாட்டி மீன் அதிகமாக இருக்கவே அதை விற்கணும்னு சொல்லிட்டு ஓட்டார் அவர். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சாந்தி பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் ஆயிடுறாங்க. மீன் ஆச்சின்னு இருக்கிறேன். வெட்ட சொன்னால் வெட்ட மாட்டேன்ட்டாங்க அவங்க. அவர் தான் வெட்டி குத்துட்டு போவார் கொடுக்கும்போதெல்லாம் மீனை. இந்த வாட்டி நிறைய தந்துட்டாங்க. அதனால விற்கணுமா, நாங்கள் கிளம்புறேன் அன்ட்டு போயிட்டாங்க. நம்ம தான் கஷ்டப்பட்டு கழுவுறோம். எல்லாம் பாருங்க, ரத்தெல்லாம் பாருங்க. புது மீன் தான், இந்த புது மீன். இது ஆயிடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைம்மா. கோடு மீனுக்கு கோடு போடுறேன். இந்த போட்டு வைக்கிறேன் பாரு கோடு. ஃப்ரெண்ட்ஸ் மீனுக்கெல்லாம் பாருங்கள், அழகாக கோடு போட்டு வைக்கிறாங்க சாந்தி பாட்டி. அருவாமலையே போட்டுடுறாங்க கோடெல்லாம். நம்மக்கிட்ட கத்தி இல்லை, அதனால் இதிலே போட்டுருது. நீ கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்ப்பா. இந்த இஞ்சி பூண்டும் போட்டிருக்குறோம். இப்போ உப்புலாம் போட்டுடலாம். இது பாருப்பா, உப்பு போடுறேன். சால்ட் உப்பு தான். சால்ட் உப்பு போடுறேன். மஞ்சள்தூள் தான் போட்டு கழுவணும். மஞ்சள்தூள்லாம் போட்டு கழுவிட்டோம். போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? பேஸ்ட்டுப்பா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வீட்டு மிளகாத்தூள் தான். இந்த போடலாம். 1 2 3 ஸ்பூன். 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வீட்டு மிளகாய்த்தூள். வீட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போதும். காரம் அறுத்து வச்சு இதெல்லாம் கலக்கிட்டோம். எல்லாம் போட்டு இதை இப்போது அறுத்து வச்ச மீனை போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மீனுக்கும் மசாலா போட்டுடலாம். ஆமாம், எல்லா மீனுக்கும் மசாலா தடவிடலாம். இதுக்கு நம்ம காரம் தடவி வச்சுட்டோம். கொஞ்சம் நேரம் ஊருட்டன்னு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊருட்டன்னு வறுத்தடலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் புளி எல்லாம் போட்டிருக்குறோம். அப்படியே வறுத்தடலாம். கோல்டு வினர் எண்ணெய் தான் ஊற்றுறேன். மீன் நல்லா ஊறிச்சாமா? ஊறிச்சுப்பா. ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சு. இப்போது மீன் தான் போட்டு வறுக்க போகிறோம். மீன் போட்டாச்சாம்மா? போட்டாச்சுப்பா, மீன் போட்டாச்சு. நல்லா பெரிய ஜிலேபி தான். நேரம் அது கழுவி எடுக்க பெரிய விஷயமாயிடுச்சுப்பா. கஷ்டமாயிடுச்சு. கஷ்டப்பட்டால் தானே சாப்பிட முடியும். இந்த பக்கம் சாப்பாடு வருதுப்பா. சாப்பாடு கொதிக்க போகுது. சூப்பர் மழையெல்லாம் நல்லா எண்ணெயில் வெந்துட்டுன்னு வச்சுக்கோ. நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். புது மீன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஏரி மீன்
ஜிலேபி மீன் ஃப்ரெஷ்ஷான மீன். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம், சுட சுட வறுத்து குடிச்சுன்னு தாங்க அப்படியே. வறுத்து கொடுக்குறேன், சாப்பிடுங்க வாங்க, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வெட்டி போச்சுப்பா, இறக்க வேண்டியது தான், எடுக்க வேண்டியது தான். இந்த தூக்குங்க அது பிளவாடி. நல்லா வெந்து ஊற்றி சூப்பராக அப்படியே வைக்க வேண்டியது தான். சொல்லுங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் ஜிலேபி மீன், புது மீன் உயிரோடு இருந்தது. இந்த அரிஞ்சி கிரிஞ்சி உப்பு மிளகாத்தூள் போட்டு செய்தி வச்சுக்கிறோம். எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க, சூப்பராக இருக்கும். வாங்க உயிரோடு மீன். இந்த வருப்பா, சூப்பர்மா. நல்லா மண்டையெல்லாம் நல்லா வேகட்டும். மண்டையெல்லாம் கட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்பா.